அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் தப்ப முடியாது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை புனரமைக்க வேண்டும். தாவேக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இளைஞர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வதே மத்திய பாஜக அரசின் நோக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் 29ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தூத்துக்குடியில் மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் குடும்பத்திற்கு தாவேக ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள்? சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரே நேரத்தில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிரெதிரே போராட்டம். குற்றவாளிகளின் கூடாரமாக மாறுகிறதா தாவேக என கேள்வி எழுப்பினார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இனி விரிவான செய்திகளை காணலாம். இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் தப்ப முடியாது என்றும் மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்திரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்தது. இந்நிலையில் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நமது இளைஞர்களின் நலனையும் அவர்களின் எதிர்காலத்தையும் விட முக்கியமானது வேறு எதுவும் இல்லை எனவும், வினாத்தாள் கசிவு சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு விரைவாகவும் கடுமையாகவும் தண்டனை வழங்கும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவு செய்துள்ளோம் என்றும், இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளேன் என்றும், மாணவர்களின் நலனையும் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்க முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை புனரமைக்க வேண்டும் என்று தாவேக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கோயம்பேட்டில் ஒரே நேரத்தில் 300 பேருந்துகள் நிறுத்தும் வசதியுடன் சராசரியாக 1,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பலனடையும் வகையில் சுமார் 35 ஏக்கரில் ரூபாய் 103 கோடி மதிப்பீட்டில் ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு அதிமுக அரசால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் சென்னை மாநகரின் காய்கறி மொத்த வியாபார வளாகமும் கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கோயம்பேட்டிலும் போக்குவரத்து மற்றும் மக்கள் நெரிசல் அதிகமானதை தொடர்ந்து பேருந்து பயணிகளுக்கு மென்மேலும் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் பிரம்மாண்டமான புறநகர் பேருந்து நிலையம் எனது தலைமையிலான கழக அரசால் வடிவமைக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் அன்று அடிக்கல் நாட்டி பேருந்து நிலைய பணிகளை துவக்கி வைத்தேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் கடந்த திமுக ஆட்சியில் நடந்தது போலவே தற்போதைய தாவேக ஆட்சியிலும் கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகத்தை வெளிமாநில கட்டுமான நிறுவனத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன என்றும், அப்படி ஒரு திட்டம் இருந்தால் உடனடியாக அம்முயற்சியை கைவிட வேண்டும் என்று தாவேக கூட்டணி அரசை வலியுறுத்துகிறேன் என்றும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தை போர்க்கால அடிப்படையில் புனரமைத்து அதிமுக ஆட்சியில் திட்டமிட்டது போல் மேற்கு மற்றும் வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளையும் நகர பேருந்துகளையும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும் என்று அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வதே மத்திய பாஜக அரசின் நோக்கம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாகவும் நீட் தேர்வு தோல்வி காரணமாக மாணவர்கள் தற்கொலை செய்தது போன்றவற்றுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும்
கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் கடந்த 20ஆம் தேதி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் நாடு முழுவதும் இருந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்றனர். இவர்களை தடுக்க பல இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டன. ஆனாலும் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாதபடி இருந்ததால் தடியடியும் கண்ணீர் புகைக்குண்டுகளும் வீசப்பட்டன. பதிலுக்கு காவல்துறையினர் மீது கல்லுவீச்சும் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் இளைஞர்களின் நலனும் அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதி செய்வதுமே நரேந்திர மோடி அரசின் மிக உயர்ந்த நோக்கமாக உள்ளது என்றும், வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளில் விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விசாரணையை விரைவுபடுத்தவும், குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துள்ள முடிவு இந்த உறுதிப்பாட்டையே பிரதிபலிக்கிறது என்றும், வினாத்தாள் கசிவு மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துள்ள இந்த முக்கியமான நடவடிக்கை ஒரு மைல்கல்லாக அமையப் போகிறது என்பதை உணர்வார்கள் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் 29ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கடற்கரையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் 4 புதிய கடல்சார் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைத்து கச்சா எண்ணெய் எடுப்பதற்காக இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் தமிழ்நாடு அரசு மற்றும் கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையத்தின் அனுமதி கோரி விண்ணப்பித்து உள்ளது. அம்மாவின் நல்லாசியோடு நடைபெற்ற எனது தலைமையிலான கழக ஆட்சியில் கடலூர் மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது கடலில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் அனுமதி கோரியுள்ளது. இந்நிலையில் பரங்கிப்பேட்டை கடற்கரையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைத்து கச்சா எண்ணெய் எடுப்பதற்கு தாவேக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும், கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் சேர வைத்து குதிரைபேர ஆட்சி நடத்தி வரும் தாவேக்கு அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் 29ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பரங்கிப்பேட்டையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் குடும்பத்திற்கு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கும் தாவேக ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்றதாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வாலிபர் மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ்தல வலைப்பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவலர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்திருப்பது வேதனை அளிக்கிறது என்றும், காவலர்களால் தனக்கு இழைத்த அநீதியை தனது இறுதி நிமிடங்களில் அருணாச்சலமே எடுத்து சொன்னதை பார்க்கும்போது நெஞ்சம் கலங்குகிறது என்றும், காவல் மரணங்களின் போது துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை எடுக்காமல் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவும், மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரே நேரத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிரெதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டம் தீவிரமடைந்து உள்ளது. நாடாளுமன்றத்தில் நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றவாளிகள் தப்ப முடியாது என்றும், வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். மோடியின் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. இதற்கிடையே இன்று நாடாளுமன்றம் கூடும் முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்திய அதே நேரத்தில் ஆளும் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதே நேரத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனியாக போராட்டம் நடத்தினர். காங்கிரசுடன் கூட்டணியை முறித்துக் கொண்ட திமுக நாடாளுமன்ற வளாகம் அருகே தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டது. குற்றவாளிகளின் கூடாரமாக மாறுகிறதா தமிழக வெற்றிக் கழகம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டு உள்ளார்.
அதில் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு 21 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தவேகாவின் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளரான சரவணகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கடும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த கொள்ளை சம்பவத்திற்கும் இந்த தவேக நிர்வாகிதான் மூளையாக செயல்பட்டுள்ளார் என்ற கூடுதல் தகவலால் ஒருவித அச்சத்தை நம்முள் படரச் செய்கிறது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் ஒரு வீட்டை தொடர்ந்து நோட்டமிட்டு அங்கு யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து வைத்து ஒரு பெண் வீட்டில் தனியாக இருக்கும்போது உள்ளே புகுந்து கொள்ளையடிக்க திட்டம் போட்டு கொடுக்கும் கைதேர்ந்த குற்றவாளிகளுக்கு தவேக கட்சி எதன் அடிப்படையில் இளைஞரணியில் பொறுப்பு கொடுத்தது என கேள்வி எழுப்பினார். பின்புலத்தை ஆராயாமல் கட்சியில் பதவி கொடுத்து விட்டு பின்புல குற்ற வழக்கில் சிக்கியதும் கட்சியை விட்டு நீக்கினால் எல்லாம் சரியாகிவிடுமா என்றும், தவேகக்காரன் என்ற முகமூடியை அணிந்து கொண்டு இன்னும் எத்தனை கொள்ளையர்கள் பாலியல் குற்றவாளிகள் மக்களிடையே உலவிக் கொண்டிருக்கிறார்கள் என தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ள அவர், சட்ட ஒழுங்கை தனது நேரடி கட்டுப்பாட்டில் இயக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலில் தனது கட்சிக்குள் இருக்கும் குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் பார்த்த அதே உணர்வு ஜனநாயகன் படத்தை பார்த்தபோது ஏற்பட்டதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். திரைப்பட ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சென்னை சத்தியம் திரையரங்கில் பார்த்தார். படத்தை பார்த்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் பல தடைகளை கடந்து வெளியான போது அதன் முதல் நாள் முதல் காட்சியை பார்த்தபோது என்ன மகிழ்ச்சி கிடைத்ததோ அதே போன்ற ஒரு உணர்வும் மகிழ்ச்சியும் தற்போது ஜனநாயகன் படத்தை பார்த்தபோது கிடைத்ததாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் உலகமெங்கும் வாழும் இந்தியர்கள், தமிழர்கள் மற்றும் சினிமா ரசிகர்கள் அனைவரும் பார்த்து வியக்க வேண்டிய ஒரு படம் ஜனநாயகன் என்று தெரிவித்தார். உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள், உலகமெங்கும் இருக்கின்ற சினிமா ரசிகர்கள் பார்த்து வியக்க வேண்டிய ஒரு படம் இது. அரசு வாகனத்தை தவிர்த்து தன் சொந்த வாகனத்தில் அமைச்சர் காந்திராஜ் சென்று ஜனநாயகன் படத்தை கண்டு ரசித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 2 திரையரங்குகளில் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இன்று காலை திரையிடப்பட்டது. பழனிப்பேட்டையில் உள்ள தேவி திரையரங்கில் அமைச்சர் காந்திராஜ் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று ஜனநாயகன் திரைப்படத்தை கண்டு ரசித்தார். திரைப்படம் காண சென்ற அமைச்சர் காந்திராஜ் அரசு வாகனத்தை பயன்படுத்தாமல் தன் சொந்த வாகனத்தில் சென்று திரைப்படத்தை பார்த்து ரசித்தார். காந்தி சாலையிலிருந்து திரையரங்கு வரை ரசிகர்கள் பேனர்கள் மற்றும் தோரணங்கள் கட்டியிருந்தனர். திரைப்படம் துவங்கியவுடன் அமைச்சர் காந்திராஜ் துள்ளி குதித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அப்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ரமேஷ், கஜேந்திரன், பாண்டியன், ஜெய்சங்கர் உள்பட ஏராளமான நிர்வாகிகள் உடனிருந்தனர். பானாம்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரியில் விவசாய பயன்பாட்டிற்கு வண்டல் மண் எடுப்பதாக அனுமதி பெற்றுக்கொண்டு மொரம்பு மண் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் 70க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. இந்நிலையில் ஏர்ணாமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பானாம்பட்டு கிராமத்தில் விவசாய பயன்பாட்டிற்கு மட்டுமே வண்டல் மண் எடுப்பதாக வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்று அந்த அனுமதியை தவறுதலாக பயன்படுத்தி மொரம்பு மண் கடத்தலில் ஈடுபட்டு வரும் மண் மாஃபியா கும்பலால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அவலநிலை உள்ளதாகவும் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சட்டவிரோத செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் கால் முறிவு ஏற்பட்டு சிகிச்சையில் இருந்த மூதாட்டியின் காலை எலி கடித்து குதறியது மருத்துவமனையின் அலட்சியமே என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி பொன்மலைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரத்தினத்தின் மனைவி தமிழ்கொடி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது வீட்டில் எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்தார். இதில் அவருடைய கால் எலும்பும் முறிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள பொது வார்டில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 3 தினங்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் தமிழ்கொடி காலில் கட்டுடன் படுக்கையில் படுத்திருந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் வார்டுக்குள் புகுந்த எலிகள் அவரது காலில் காயம் இருந்த பகுதியை கடித்து தின்று குதறியுள்ளன. அதீத சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட அவருக்கு எலிகள் கடித்தது தெரியவில்லை. சக நோயாளிகள் கூறிய பிறகே எலி கடித்தது குறித்து மூதாட்டி தமிழ்கொடிக்கு தெரிந்தது. இதுகுறித்து மூதாட்டியின் மகன் மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார்.
மயிலாடுதுறையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்தும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், இந்திய மாணவர் சங்கத்தினர் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அமுல் காஸ்ட்ரோ தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து டெல்லி போராட்டத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், நீட் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதையடுத்து காவல் துணை கண்காணிப்பாளர் பாலாஜி தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றிக் கழக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான பிரகாசம் திரையரங்கின் முன்பு வைக்கப்பட்ட விஜயின் படத்திற்கு தேங்காய் கற்பூரம் ஏற்றி வழிபட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் தனது கடைசி படம் என அவர் அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு தடைகளை தாண்டி ஜனநாயகம் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான திரையரங்குகளில் வெளியாகியது. தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் காலை 6 மணிக்கு ஜனநாயகன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் காலை 9 மணிக்கு ஜனநாயகன் காட்சிகள் திரையிடப்பட்டது. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஜோசப் விஜயின் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இறங்கினர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியிட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கொண்டாட்டம் களை கட்டியது. அதுபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் துளசி திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிகாலை முதலே திரையரங்கு முன்பு ரசிகர்கள் திரண்டு பட்டாசு வெடித்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க கொண்டாடிய நிலையில் திரையரங்கிற்கு வருகை தந்த பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த விஜயின் படத்திற்கு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து உற்சாகமாக கொண்டாடினார். மேலும் 30 அடி உயர பிரம்மாண்ட பேனருக்கு ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்து ஜனநாயகன் திரைப்படத்தை வரவேற்றனர். குடியாத்தம் அருகே முன்விரோதம் காரணமாக கோழிகளுக்கு விஷம் வைத்து கொன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இறந்த கோழிகளுடன் பெண் ஒருவர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீவூர் பூக்காரன்பட்டியைச் சேர்ந்த ஜீவா என்பவர் அதே பகுதியில் 40 நாட்டு கோழிகளை விவசாய நிலத்தில் வளர்த்து வருகிறார். இந்நிலையில் ஜீவாவின் உறவினர்களான சரவணன், ராமு, கௌரம்மா உள்ளிட்ட நபர்களுக்கிடையே நிலத்தின் தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் ஜீவாவின் நிலத்தில் இருந்த கோழிகளுக்கு உறவினர்களான சரவணன், ராமு, கௌரம்மா ஆகியோர் விஷம் வைத்து கொன்று உள்ளனர். 10 கோழிகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளது. ஏற்கனவே 3 நாய்கள் மற்றும் ஆடுகளுக்கு விஷம் வைத்து கொன்றனர் எனவும் தெரிய வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜீவா இறந்த கோழிகளுடன் குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. புகாரை பெற்றுக்கொண்ட குடியாத்தம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். காரைக்காலில் சாகர் கவாச் எனும் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையில் காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் கடல்வழி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டுதோறும் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் சார்பில் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நடத்துவது வழக்கம். அவ்வாறு இந்த ஆண்டு கடலோர பாதுகாப்பு படையின் சார்பில் சாகர் கவாச் எனும் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை இன்று துவங்கி நாளை வரை நடைபெறுகிறது. இந்த பாதுகாப்பு ஒத்திகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட கடலோர பகுதியில் கடலோர காவல் நிலைய காவல்துறை கண்காணிப்பாளர் பழனிவேல் தலைமையில் ரோந்து படகு மூலமாக கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடலோர பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு உள்ளனர். வானாபுரம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் 2இல் ஆய்வு செய்த டிவிகே நிர்வாகியால் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் பணியாளர் அளித்த புகாரின் பேரில் வடவன்பரப்பி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் 2இல் மேகலா என்பவர் அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றி வருகிறார். வழக்கம் போல் மேகலா அங்கன்வாடி மைதானத்தில் சமையல் பணியில் ஈடுபட்டிருந்த போது தமிழக வெற்றிக் கழகத்தின் ரிசிவந்தியம் ஒன்றிய இணை செயலாளர் பிரபுராஜ் என்பவர் அங்கன்வாடி மையத்திற்குள் சென்று ஆய்வு செய்தார். அப்போது நான் தனியாக இருக்கும் நேரத்தில் அனுமதி இல்லாமல் ஏன் உள்ளே வருகிறீர்கள், வெளியே வந்து பேசுங்கள் என மேகலா தெரிவித்து உள்ளார்.
அதற்கு நான் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி என்றும் அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்ய வந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். வெளியே வந்ததும் மேகலாவின் சாதி பெயரை குறிப்பிட்டு ஒருமையில் பேசி உள்ளார். இதனையடுத்து மேகலா தனது கணவருக்கு அளித்த தகவலின் பேரில் அங்கன்வாடி மையத்திற்கு வந்த கணவர், நீங்கள் யார், எந்த அதிகாரியின் அடிப்படையில் ஆய்வு செய்ய வந்தீர்கள் என கேட்டபோது, நான் ரிப்போர்ட் எடுக்க வந்தேன் என்றும் டிவிகே கட்சியில் உள்ளேன் என்றும் பிரபுராஜ் முணுமுணுக்கு பின் முரணாக பதிலளித்து உள்ளார். அப்போது பெண் பணியாளர் தனியாக இருக்கும்போது அனுமதியின்றி அங்கன்வாடிக்குள் சென்று ஆய்வு செய்வது முறையற்றது என்று மேகலாவின் கணவர் குற்றம் சாட்டினார். இதையடுத்து மேகலா மற்றும் அவரது கணவர் வட பொன்பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை பெற்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே அங்கன்வாடி வட்டார அலுவலர் நிரஞ்சனா சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போது, எனது மனைவியை வெளியே அனுப்புங்கள் என மேகலாவின் கணவர் கேட்டதற்கு, அங்கன்வாடி பெயர் வெளியே வரக்கூடாது என்பதால் அவரை வெளியே அனுப்ப முடியாது என டிவிகே நிர்வாகிக்கு ஆதரவாக பேசியதாக மேகலா தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கன்வாடி மையத்தில் பணியாற்ற பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என அதிகாரிகளிடம் மேகலா கோரிக்கை விடுத்தார். நடிகர் சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்ட சூர்யா நற்பணி மன்றத்தினர் இரத்த தானம் வழங்கியும் பொதுமக்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கினர். சூர்யா பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். தமிழ் சினிமா துறையில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான நடிகர் சூர்யா இன்று ஜூலை 23ஆம் தேதி தனது 51வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இந்நிலையில் கோவை தெற்கு மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் நடிகர் சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு நற்பணி இயக்கத்தினர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். அதன் பின்னர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பெண் ஒருவருக்கு தையல் இயந்திரமும் பொதுமக்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி நடிகர் சூர்யா பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். முன்னதாக நடைபெற்ற இரத்த தான முகாமில் சூர்யா நற்பணி மன்றத்தினர் இரத்த தானம் செய்தனர். மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நடிகர் சூர்யா பிறந்தநாள் விழாவில் செயலாளர் பகவதி, பொறுப்பாளர் பூபதி பிரபு மற்றும் நிர்வாகிகள் மாசி, சுதாகர், ராகுல், வினோத், லட்சுமணன், பிரகாஷ், வெள்ளூர் பையாஸ், சந்தீப், உக்கடம் சாரதி, அசோக், லோகேஷ், பாலா மற்றும் மகளிரணி பவித்ரா, பிருந்தா, கார்த்திகா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை தெற்கு மாவட்ட சூரிய நற்பணி இயக்கத்தோட மாவட்ட தலைவராக இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய அண்ணாவோட 51வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்ட தலைமை சார்பாக பொதுமக்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வால்பாறை அரசு மருத்துவமனையில் சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி தலைமையிலான மருத்துவமனையில் ஆய்வு செய்து குறைபாடுகளை கேட்டறிந்தார். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சுதாகர், மருத்துவர் முருகபூபதி, அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் மதுபிரீதா ஆகியோர் முன்னிலையில் வால்பாறை அரசு மருத்துவமனையில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களிடம் மருத்துவமனையின் செயல்பாடுகள், நோயாளிகளின் வருகை குறித்தும் சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி கேட்டறிந்தார். அதன் பின்னர் மருத்துவமனையின் குறைபாடுகள், தேவையான நடவடிக்கைகள் பற்றியும் பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாகவும் சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் அருள்முருகன், நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி, சுகாதார நிலைய வட்டார மருத்துவ அலுவலர் பாபு லட்சுமணன், அரசு மருத்துவமனை மருத்துவர் ராஜசேகரன், நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார், விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் பாஸ்கர், தாவேக்க நகர செயலாளர் ஆண்ட்ரூஸ், பரமசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி வீட்டை முற்றுகையிட முயன்ற ராகுல் காந்தியை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என டெல்லியில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சென்னை அண்ணா சாலையில் தாராப்பூர் டவர்ஸ் அருகே காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்றத்திற்கு செல்லாமல், அங்கு ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் ஈடுபடாமல் நாடாளுமன்றத்தை அவமதித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வீட்டை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.
தென்காசிக்கு வந்த தாம்பரம் கொல்லம் ரயிலில் ரயில்வே காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து வடமாநில வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் ரயில்வே காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு தென்காசி ரயில் நிலையம் வந்தடைந்த தாம்பரம் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முன்பதிவில்லாத பெட்டியில் ரயில்வே காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கப்பட்ட மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரகிப்சக் என்பவரின் தோல் பையை சோதித்த போது தலா 2 கிலோ எடையுள்ள 2 பொட்டல்களில் 4 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபரையும் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவையும் மேல் நடவடிக்கைக்காக தென்காசி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரிடம் ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்தனர். திருவெண்ணெய்நல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் வெள்ளங்கச் சான்றிதழ் வழங்க தாமதம் ஏற்படுவதாக கூறி விவசாயி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் வெள்ளங்கச் சான்றிதழ் வழங்க தாமதமானதாக கூறி விவசாயி ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணம் கொடுத்தால் 8 மணி நேரத்திற்குள் வெள்ளங்கச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது என்றும், திருவெண்ணெய்நல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஏஜென்ட்டுகள் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஏஜென்ட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியை ஒட்டி குடியிருக்கும் குடும்பத்தினரின் வீட்டை சுற்றி வனத்துறையினர் கம்பி வேலி அமைத்ததால் குடியிருக்கும் மாற்று இடம் வழங்க வேண்டும் என 5 குடும்பத்தினர் அரசிற்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அடுத்த ஓட்டமலை கிராமம் வனப்பகுதியில் சுமார் 5 குடும்பத்தினர் கடந்த 80 ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அந்த இடம் வனத்துறைக்கு சொந்தமான இடம் எனவும் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் கூறி வனத்துறையினர் குடியிருக்கும் வீடுகளை சுற்றி கம்பி வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வனத்துறையினரிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றனர். இந்த இடம் வனத்துறைக்கு சொந்தமான இடம் என தெரியாது எனவும் சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்து வருவதாகவும் மாற்று இடமும் வீடும் தங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க 5 குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செய்தியாளர்கள் இந்த நிகழ்வை வீடியோ பதிவு செய்தனர். இதனை கண்ட வனத்துறையினர் அராஜகமான முறையில் அதிகார தோரணையில் செய்தியாளர்களை மிரட்டினர். இதனால் செய்தியாளர்களுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்கள் சூழ்ந்து கொண்டதால் கம்பி வேலி அமைக்கும் பணியை பாதியில் விட்டுவிட்டு ஓரிரு மாதங்களில் வீட்டை காலி செய்யுங்கள், உங்களுக்கு எந்த சலுகைகளும் எங்களால் செய்து தர இயலாது என கூறி வனத்துறையினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நீட் தேர்வு தொடர்பான பிரச்சனைகளால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் சம்சீர் அகமது மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில செயலாளர் கார்த்திக் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து நீட் தேர்விற்கு எதிரான அடுத்த கட்ட போராட்ட அறிவிப்பை வெளியிட்டனர். அதில் டெல்லியில் நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்கள் அமைதியான முறையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினர். நேற்று இரவும் மாணவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி டெல்லியில் சில பகுதிகளில் கடைகளை மூடுமாறு மாநகராட்சி அறிவுறுத்தி உள்ளதாகவும், ஆனால் மாணவர்கள் முழுமையாக அறவழியில் போராட்டம் நடத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு மாணவர் அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும், நீட் தொடர்பான பிரச்சனைகளால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு பிறகு இறந்து போயிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். 3வது விஷயம், சோனம் மான்ச் அவர்களை போராட்ட இடத்திற்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும். அந்த ஹாஸ்பிட்டலை அல்லது தாங்கள் விரும்பக்கூடிய மருத்துவமனைக்கு அனுமதிக்க காவல்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற இந்த 3 கோரிக்கைகளில் அவருடைய போராட்டம் தொடரும். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் தப்ப முடியாது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை புனரமைக்க வேண்டும். தாவேக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
இளைஞர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வதே மத்திய பாஜக அரசின் நோக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் 29ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தூத்துக்குடியில் மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் குடும்பத்திற்கு தாவேக ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள்? சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரே நேரத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிரெதிரே போராட்டம். குற்றவாளிகளின் கூடாரமாக மாறுகிறதா தாவேக என கேள்வி எழுப்பினார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.